அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டே ஆப்தன் எஜுகேஷன்ஸ். ஸோ ஆஃப்டர் 3 months ஓகேவா, கரெக்டாக 3 மாதம் ஆயிடுச்சு. ஸோ காரணம் என்ன அப்படின்னா, சம் ஹெல்த் இஷ்யூ இருந்தது. ஸோ அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு சில பேர் நீங்கள் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனால என்னால் கண்டினியூவாக கிளாஸஸ் எடுக்க முடியல. ஸோ நம்ம சொல்லியிருந்த மேக்ஸ் ஸ்பெஷல் பேட்சை நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ ஆல்ரெடி நம்ம டெய்லி கிளாஸஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் அங்கே நம்மளால் போட முடியலை. ஸோ அதனால் கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு அதெல்லாம் க்யூர் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ மேக்ஸ் ஸ்பெஷல் பேஜில் என்னென்ன நம்ம டாபிக் கவர் பண்ண போகிறோம், இதில் என்னென்ன நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ மேக்ஸ் ஸ்பெஷல் பேஜில் நம்ம என்னென்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அரித்தமெட்டிக் அண்ட் அட்வான்ஸ் மேக்ஸ். ஸோ கம்ப்ளீட்டாக மேக்ஸ் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ அரித்தமெட்டிக் அண்ட் அட்வான்ஸ் மேக்ஸ் இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் எஸ்எஸ்சி, ரயில்வே அண்ட் பேங்கிங்கில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் எஸ்எஸ்சி, பேங்கிங் அண்டு ரயில்வே இந்த எக்ஸாமை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம கோர்ஸ் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ யூடியூப்பில் உங்களுக்கு வந்துடும். ஸோ அது எந்த டைமிங்கில் வரும், எப்படி நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ அரித்தமெட்டிக்கில் நம்ம என்னென்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 24 டாபிக்ஸ். ஸோ அது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அரித்தமெட்டிக்கில் என்னென்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னு. ஸோ அதே 24 டாபிக்ஸ் தான் குயிக் மேக்ஸ், சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், ஆவரேஜ், இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டெய்லி பேசிஸில் உங்களுக்கு கிளாஸஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி அட்வான்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்பர் சிஸ்டத்துலேருந்து சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் வரைக்கும், விச் மீன்ஸ் 12 டாபிக்ஸ். ஸோ இது நம்ம டெய்லி மார்னிங் ஒரு கிளாஸ். ஓகே, இது உள்ளே இருக்கக்கூடிய சம் சிலபஸ். அதாவது அட்வான்ஸ் மேக்ஸில் நம்பர் சிஸ்டம்னா நம்பர் சிஸ்டம் மட்டும் இல்லை, நம்பர் சிஸ்டத்துக்குள்ளே யூனிட் டிஜிட் இருக்குது, டிவிசிபிலிட்டி ரூல் இருக்குது, ரிமைண்டர் தியரம், ரெக்கரிங் டெசிமல், ஃப்ராக்ஷன் பேஸ்டு சீரிஸ், லேடர் ஃப்ராக்ஷன். ஸோ இந்த மாதிரி பர்டிகுலராக இன்டீரியரில் என்னென்ன இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கோம். இதையும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஜென்ரலாக நம்பர் சிஸ்டம் அப்படின்னா நம்பர் சிஸ்டம் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு போக மாட்டோம். டீட்டெயில்டாக நூக் அண்ட் கார்னரில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்டு 2D மென்சுரேஷன் அண்ட் 3D மென்சுரேஷன் இதுவும் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா. ஓகே, இப்போ இது உங்களுக்கு எப்படி அவைலபிளாக இருக்கும், எப்படி நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா, எவ்ரிடே ஓகேவா, டெய்லி அரித்தமெட்டிக் உங்களுக்கு மார்னிங் பிஃபோர் 11 AM உங்களுக்கு வந்துடும். ஓகேவா. ஏன் பிஃபோர் 11 AM அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் எடுத்தது டேபில் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ டேபில் எடுக்கிறதுனால நம்மளுடைய ஸ்பேஸ் 300 MB to 400 MB தான் வரும். ஸோ அது அப்லோட் ஆகிறது ரொம்ப குயிக்காக அப்லோட் ஆகிரும். பட் இப்போ நம்ம போர்டில் எடுக்கிறதுனால இதோடைய ஸ்பேஸ் 3.5 GB 4.5 GB வரும்ன்றது நினைக்கிறேன். நான் ஒன்றும் எடுத்து பார்க்கல. ஸோ இது அப்லோட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுன்றதும் தெரியலை. ஸோ அதனால் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு, ஸோ அது டைமிங் எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம முன்னாடியே சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக. ஓகேவா. ஸோ அதில் நான் கொஞ்சம் தெளிவாக இருக்கேன். ஸோ முன்னாடியே நம்ம ஏதாச்சும் சொல்லிவிட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியலன்னா அது தப்பாயிரும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பெய்டு கோர்ஸ் ஒரு பர்டிகுலர் டேட்டில் முடிக்கிறோன்னு சொல்லியிருந்தோம். பட் ஹெல்த் இஷ்யூனால முடிக்க முடியல. ஸோ அது அந்த மாதிரி இருக்கிறதுனால ஸோ முடிச்சுட்டு நம்ம சொல்லுவோம் அப்படின்றதுல நான் கொஞ்சம் தெளிவாக இருக்கேன். ஸோ அட்வான்ஸ் மேக்ஸ் உங்களுக்கு பிஃபோர் 9 PM வந்துடும். ஸோ 9 PMக்கு முன்னாடி அதே தான். ஸோ ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணி பார்த்துட்டு என்ன டைமிங் ஆகுது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா. ஓகே. ஸோ இது எப்போ அப்படின்னா, எவ்ரி மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான். ஸோ எவ்ரி மண்டே டு ஃப்ரைடே. ஸோ மண்டே டு ஃப்ரைடே மட்டும் உங்களுக்கு இந்த கிளாஸஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ அப்போ சாட்டர்டே சண்டே என்ன சார் நடக்கும்? ஸோ சாட்டர்டே அண்டு சண்டே என்ன ஆகும் அப்படின்னா, மார்க் டெஸ்ட். ஏன் மார்க் டெஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு கிளாஸஸ் கவனிக்கிறீங்க அப்படின்னா, கிளாஸஸ் கவனிக்கிறது இங்கே இஷ்யூவே இல்லை. கிளாஸஸ் நார்மலாக யார் வேணால் கவனிக்கலாம். கிளாஸஸ் கவனிக்கிறது பெரிய இதுவும் கிடையாது. ஏன்னா நடத்தும் போது அது நமக்கு புரியும். ஓகேவா. ஸோ ஒரு ப்ராப்ளம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுல பிரச்சனை இல்லை. பட் அதை நம்ம ரியலாக ஒரு எக்ஸாமில் போய் நம்ம அப்பியர் ஆகி எழுதும்போது நம்ம அது கன்ஃபியூஸ் ஆகும். இது ஆல்ரெடி நம்ம படித்தது தான், ஆனால் நமக்கு வரலை அப்படின்னு. ஸோ அதனால் இந்த 3 மந்த் இந்த மெடிக்கேஷன் இந்த 3 month என்ன ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னா, நிறையா ஆல் இண்டியா ரேங்க் 1, 2 எடுத்தவங்களோட இன்டர்வியூஸ் நிறையா பார்த்தேன். தென் நம்மளும் கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி பார்க்கும்போது கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியாக கேட்குறாங்க. அவங்க சிலபஸ் சேஞ்ச் பண்ணவே இல்லை, சிலபஸ் அதே தான்.
பட் அவங்க கொஸ்டினை எப்படி டஃப் ஆக்குறாங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் இயரில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ, ப்ரீவியஸ் இயரில் கேட்ட 2 கொஸ்டினை ப்ரெசன்ட் இயரில் ஒரே கொஸ்டினாக கேட்குறாங்க. அப்போ நீங்கள் அந்த 2 கொஸ்டினை சிம்பிளிஃபை பண்ண தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு கொஸ்டின் சிம்பிளிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸி. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுல? ஸோ ப்ரீவியஸ் இயரில் ஸ்கொயர் ரூட் மட்டும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த ப்ரெசண்ட்டில் ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட் ரெண்டுமே சேர்ந்து கேட்டிருக்காங்க ஒரே கொஸ்டினில். அப்போ நமக்கு ஸ்கொயர் ரூட் போடவும் தெரியணும், கியூப் ரூட் போடவும் தெரியணும். அண்ட் ஆல்சோ ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயமும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ பேசிக்கான விஷயத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம எக்ஸாம் சால்வ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அதனால் மார்க் டெஸ்ட் ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதனால் எவ்ரி சாட்டர்டே உங்களுக்கு மார்க் டெஸ்ட் வந்துடும். ஓகேவா? எவ்ரி சாட்டர்டே மார்னிங் 10 AM உங்களுக்கு மார்க் டெஸ்ட் எவ்ரி சாட்டர்டே. ஸோ அது சிலபஸ் என்ன அப்படின்னா, அந்த வீக்கில் விச் மீன்ஸ் டுடே, இன்றைக்கி வந்து சண்டே. ஓகேவா? ஸோ டுடே சண்டேன்றதுனால நாளையிலேருந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் நம்ம என்ன போர்ஷன் கவர் பண்ணியிருக்கோமோ, ஓகேவா? ஸோ அந்த போர்ஷனில் இருந்து சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் வரும், மார்க் டெஸ்ட். ஸோ அந்த மார்க் டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணணும், மார்க் டெஸ்ட் எதில் நம்ம போகணும் அப்படின்ற டீட்டெயிலாம் உங்களுக்கு நான் ஃப்ரைடே சொல்கிறேன். ஓகேவா? ஃப்ரைடே கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு மார்க் டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணணும் என்னன்றதை ஃப்ரைடே வீடியோவில் உங்களுக்கு வந்துடும். ஸோ எவ்ரி சாட்டர்டே உங்களுக்கு மார்க் டெஸ்ட் வந்துடும். ஓகே, எத்தனை கொஸ்டின்ஸ் ஆர் அப்படின்னா அது டிபெண்ட்ஸ் அப்பான் சிலபஸை பொறுத்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? ஸோ போத் அரித்தமெட்டிக் அண்ட் அட்வான்ஸ் மேக்ஸ். ஏன்னா நம்ம டெய்லி மார்னிங் அரித்தமெட்டிக் எடுக்கிறோம், ஈவினிங் அட்வான்ஸ் மேக்ஸ் எடுக்கிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு கிளாஸஸ் வந்துடும். சண்டே மார்க் டெஸ்ட் வந்துடும், சாட்டர்டே மார்க் டெஸ்ட் வந்துடும். ஓகே, இந்த மார்க் டெஸ்ட் எழுதிட்டேன் சார். இந்த மார்க் டெஸ்ட்டில் எனக்கு ஒரு சில ப்ராப்ளம், எனக்கு டவுட் இருக்குது. ஏன் டவுட் இருக்குன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் மண்டே டு ஃப்ரைடே நம்ம என்ன கொஸ்டின்ஸ் பார்க்குறோமோ அதே கொஸ்டின்ஸ் நம்ம கேட்க போகிறதில்ல. அதே கொஸ்டினை நம்ம மார்க் டெஸ்ட்டில் கேட்க மாட்டோம். அந்த மாடலில் தான் கொஸ்டின் கேட்போம். நம்ம என்ன கொஸ்டின் டீச் பண்ணியிருக்கோமோ அந்த டீச் பண்ண கொஸ்டின் உங்களுக்கு மார்க் டெஸ்ட்டில் இருக்காது. அந்த ஓரியன்டில் தான் மார்க் டெஸ்ட்டில் இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன கொஸ்டின் டீச் பண்ணுறோமோ அந்த டீச் பண்ணுற கொஸ்டின் எக்ஸாமில் கண்டிப்பாக வரணுன்றது அவசியம் கிடையாது. ஓகேவா? அது மாடலில் தான் வரும், அதே மாதிரி தான் வரும். ஸோ அதனால் அந்த கான்செப்ட் நம்ம தெளிவாக இருக்கணும். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன கொஸ்டின் டீச் பண்ணுறோமோ அதே கொஸ்டின் உங்களுக்கு மார்க் டெஸ்ட்டில் வராது, அது மாதிரி கொஸ்டின்ஸ் மார்க் டெஸ்ட்டில் வரும். ஸோ இது சாட்டர்டே. ஸோ சண்டே நம்ம சாட்டர்டே என்ன மார்க் டெஸ்ட் எழுதணுமோ அந்த மார்க் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு சண்டே கிடைக்கும். ஓகேவா? ஸோ சாட்டர்டே நீங்கள் எழுதின மார்க் டெஸ்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் சண்டே உங்களுக்கு வீடியோவாக கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது உங்களுக்கு யூடியூப்பில் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ யூடியூப்பில் உங்களுக்கு வரக்கூடியது இதுதான். எவ்ரி மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு கிளாஸஸ் வந்துடும். அண்டு சாட்டர்டே மார்க் டெஸ்ட் வந்துடும். சண்டே அந்த மார்க் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்துடும். ஸோ இவ்வளோ இது எதுக்காக அப்படின்னா, ஸோ எல்லாம் நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது, யூடியூப்பில் நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது ஆல் இண்டியா ரேங்க் ஏர்ன்னு போடுவாங்க, ஏர் 1, ஏர் 2, ஏர் 3 அப்படின்னு, விச் மீன்ஸ் ஆல் இண்டியா ரேங்க், AIR. ஓகேவா? நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். கூகுள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் 1, ஏர் 5, ஏர் 10 அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே மேக்ஸிமம் நார்த் இந்தியனாக தான் இருக்காங்க. மேக்ஸிமம் ஹிந்தி பேசுகிறவங்கள தான் இருக்காங்க. ஸோ ஏன் தமிழ் பேசுகிறவங்க வரக்கூடாது? ரொம்ப சிம்பிள் தான். நிறைய பேருக்கு இது தெரில. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எஃபர்ட் போடுவோம். முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்சதை நான் கொடுக்குறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் எக்ஸாமில் ஏர் 1 ஏன் நம்மளாக இருக்கக்கூடாது? ஓகேவா? ஏர் 2 ஏன் நம்மளாக இருக்கக்கூடாது? ஸோ இன் பிட்வீன் ஏர் 1 to ஏர் 100 நம்ம ஏன் இருக்கக்கூடாது? பிலோ 100, ஓகேவா? ஏர் 100க்குள்ளே நம்ம ஏன் வரக்கூடாது? வர முடியும். ஓகேவா? நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ அது கொஞ்சம் எஃபர்ட் போடணும். ஓகே, கொஞ்சம் எஃபர்ட் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக நம்மளும் அந்த இடத்த ரீச் பண்ண முடியும். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் அதுக்கான எஃபர்ட் நான் போடுறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து யூடியூப்பில் கிடைக்கக்கூடியது. இப்போ பெய்டு கோர்ஸ் வாங்கினவங்களுக்கு என்ன பெனிஃபிட்? ஸோ இது சொல்கிறதுக்கு முன்னாடி பெய்டு கோர்ஸ் வாங்கினவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து பர்டிகுலர் டேட்டில் நம்மளால் கோர்ஸ் முடிக்க முடியல. ஸோ அதை அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால சரி சார் பாருங்கள் சார் அப்படின்னாங்க. ஸோ அதனால் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்.
ஓகேவா. எனக்கு கண்டினியூவாக என்னால் எடுக்கவே முடியல. ஸோ இந்த பென் வந்து நான் இப்போ பிடிக்கிறேன் இல்லையா, இதுக்கு முன்னாடி வந்து என்னால் இப்படி பிடிச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல பெயினாக இருக்கும். ஸோ அதனால் என்னால் கிளாஸஸ் கண்டினியூவாக எழுத முடியல. ஸோ அப்படி இருந்தும் நம்ம வந்து கிளாஸஸ் போட்டுக்கிட்டே தான் இருந்தோம். ஓகே, ஒரு 1/2 அன் ஹவர். நீங்கள் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எடுத்தது ஃபுல்லாகவே 1 ஹவர் இருக்கும் ஸ்டார்டிங்கில். 1 ஹவர் 1.3 1 ஹவர் 30 மினிட்ஸ் 1 ஹவர் 40 மினிட்ஸ்லாம் கிளாஸ் எடுத்துருப்பேன். பட் இப்போ ரீசெண்டாக போட்ட எல்லா கிளாஸஸ்லையுமே வந்து எல்லா வீடியோலையுமே வந்து 30 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் 35 மினிட்ஸ் இவ்வளோ தான் இருக்கும். அது ஏன் அப்படின்னா இந்த கொஸ்டினை நம்ம இந்த இதுக்குள்ளே பண்ண முடியும், நம்மளால் அவ்வளோதான் கண்டினியூஸாக எழுத முடியும். ஏன்னா நம்ம டேப்பில் தான் எழுதுகிறோம், பட் அது எழுதும்போது நல்ல பெயினாக இருந்தது. ஸோ அதனால் நம்ம வந்து அந்த இதில் தான் எழுத முடியும்னு அந்த டைம் பீரியட்லேயே நம்ம நிப்பாட்டிக்கிட்டேன். ஸோ இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுனால அந்த சப்போர்ட் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணதுனால நம்ம கிளாஸஸ் எடுக்கலாம். ஏன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னாங்க. ஸோ அதனால் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தான் நான் இப்போ கிளாஸ் எடுக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 வீடியோஸ் நான் எடுத்து பார்த்துருக்கேன். ஓகேவா, 30 மினிட்ஸ் ஒரு வீடியோ எடுத்து பார்த்தேன், விச் மீன்ஸ் 30 மினிட்ஸ் நான் எழுதி பார்த்தேன். தென் இன்னொரு இது 45 மினிட்ஸ் எழுதி பார்த்தேன். இன்னொரு இது ஒரு 1 ஹவர் எழுதி பார்த்தேன். ஸோ எனக்கு இந்த 45 அண்ட் 1 ஹவர் வந்து கொஞ்சம் பெயினிங்காக இருந்தாலும் 30 மினிட்ஸ் டு 45 மினிட்ஸ் என்னால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு கிளாஸஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு பிரேக் ஆகாது. ஓகேவா. ஓகே. ஸோ இப்போ பெய்டு கோர்ஸ் வாங்கினவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த அரித்தமெட்டிக் அண்ட் அட்வான்ஸ் மேக்ஸ் இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேவா. இப்போ நீங்கள் நம்ம ஆப்பை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் மேக்ஸ் எல்லாம் நம்ம முடிச்சிட்டோம், ஜாமெண்ட்ரியை தவிர. 2D மென்சுரேஷன் அண்ட் 3D மென்சுரேஷனை தவிர மற்ற எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். ஸோ சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் உங்களுக்கு நாளைக்கு முடிஞ்சிடும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம 5 கிளாஸ் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் ஒரு 8 கிளாஸ் இருக்குது. ஸோ இந்த 8 கிளாஸ் உங்களுக்கு நாளைக்கு கிடச்சிரும். ஓகேவா. சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸில் 5 கிளாஸ் வரைக்கும் டில் நவ். இப்போ வந்து டைமிங் வந்து 9:47 ஈவினிங் நைட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். ஸோ ஈவினிங் ஒரு 10 o'clock வச்சுக்கோங்க. ஸோ 10 o'clock இப்போ வரைக்கும் நம்ம ஆப்பில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸில் 5 கிளாஸஸ் இருக்கும். ஸோ டுமாரோ உங்களுக்கு ரிமைனிங் இருக்கிற 8 கிளாஸஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்போ டுமாரோ உங்களுக்கு அட்வான்ஸ் மேக்ஸில் கம்ப்ளீட்டாக நம்ம கோர்ஸ் முடிச்சிருப்போம், ஜாமெண்ட்ரியை தவிர. ஓகேவா. ஃப்ரம் டியூஸ்டேலேருந்து உங்களுக்கு அரித்தமெட்டிக். ஸோ அரித்தமெட்டிக்கில் வந்து நம்ம இன்ட்ரொடக்ஷன் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம், விச் மீன்ஸ் கான்செப்ட் எல்லாமே கிளாஸ் எடுத்துட்டோம். இன்னும் நம்ம ப்ராப்ளம் மட்டும்தான் சால்வ் பண்ணணும். ஸோ ஃப்ரம் டியூஸ்டே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஓகேவா. ஸோ பெய்டு கோர்ஸில் வந்து கம்ப்ளீட் மேக்ஸில் வந்து ரீசனிங் இருக்கும். ஸோ இது எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ரீசனிங் போயிடுறேன். ஏன்னா அட்வான்ஸ் மேக்ஸ் தான் நிறையா இருக்கும். அட்வான்ஸ் மேக்ஸ் தான் நிறையா நம்ம இன்டீரியர் ஃபார்முலா அது இதுன்னு போகணும். பட் அரித்தமெட்டிக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அரித்தமெட்டிக் அவ்வளோ டஃப்பாக இருக்காது, அவ்வளோ நாள் இழுக்காது. ஸோ உங்களுக்கு குயிக்காக முடிஞ்சிடும். அட்வான்ஸ் மேக்ஸ் அளவுக்கு முடியாது. அண்ட் அட்வான்ஸ் மேக்ஸ் எடுக்கிறது எனக்குமே கொஞ்சம் ட்ரிபிளாக இருந்தது, ஏன்னா பெயின் இதெல்லாம் வச்சு எடுக்கிறது. பட் அரித்தமெட்டிக் உங்களுக்கு அந்த இஷ்யூ இருக்காது, உங்களுக்கு குயிக்காக முடிஞ்சிடும். ஓகேவா. ஸோ ஃப்ரம் டியூஸ்டே உங்களுக்கு அரித்தமெட்டிக்லேருந்து டெய்லி ஒவ்வொரு டாபிக் அண்ட் இந்த 2D அண்ட் 3Dலேருந்து ஒரு டாபிக் ரெண்டுமே சைமல்டேனியஸாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா. ஸோ ஆல்ரெடி சைமல்டேனியஸாக எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன், பட் என்னால் எடுக்க முடியல. ஓகேவா. கண்டினியூவாக என்னால் பிடிக்க முடியாததுனால, பெண்ணை இப்படி பிடிக்க முடியாததுனால என்னால் எடுக்க முடியல. ரீசன் அதுதான். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், பெய்டு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு. ஸோ டில் நவ் பெய்டு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்க வந்து ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த 20 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் ரொம்ப கடமைப்பட்டுறேன் அவங்களுக்கு. அண்ட் ஒன் மோர் திங், அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த கோர்ஸ் பீரியட் வந்து 1 year நான் கொடுத்துருந்தேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு முடிகிற டயத்தில் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஒரு 6 month உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறேன். ஓகே. அது நான் எப்படி பண்ணணும் என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகேவா. ஏன்னா நம்ம ஆப்பில் வந்து அது எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அது என்னன்றது எனக்கு தெரியல. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா 6 month நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது கோர்ஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அட்வான்ஸ் மேக்ஸ் கம்ப்ளீட்டாக நம்ம பெய்டு கோர்ஸில் முடிச்சிட்டோம். அதில் ஜாமெட்ரி மட்டும்தான் முடிக்கணும். ஸோ அரித்தமெட்டிக்கில் வந்து எல்லா கான்செப்டும் நம்ம நடத்திட்டோம். இந்த 24 டாபிக்ஸுக்கும் கான்செப்ட் நடத்திட்டோம், விச் மீன்ஸ் டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் வந்து பார் கிராஃப், லை கிராஃப், ஸோ அது எல்லா கிராஃபுமே நம்ம டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் மிச்சம் இருக்கிறது மட்டும்தான். ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் வச்சு ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தாலும் நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேவா. ஸோ அதனால் அரித்தமெட்டிக் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. அட்வான்ஸ் மேக்ஸ் தான் நிறையா இருக்கும். ஏன்னா அட்வான்ஸ் மேக்ஸ் பார்க்குறதுக்கு 12 டாபிக் மாதிரி இருக்கும். பட் அட்வான்ஸ் மேக்ஸில் வந்து நீங்கள் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டாபிக்ஸ் இருக்கும், விச் மீன்ஸ் இந்த இருக்குது இல்லையா, நம்பர் சிஸ்டத்தில் வந்து யூனிட் டிஜிட், டிவிசிபிலிட்டி ரூல், ரிமைண்டர் தியரம், ரெக்கரிங் டெசிமல், ஃப்ராக்ஷன் பேஸ்டு சீரீஸ், லேடர் ஃப்ராக்ஷன்,
எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல எல்சிஎம் மட்டும் வச்சு ப்ராப்ளம் வரும், ஹச்சிசிஎஃப் மட்டும் வச்சு ப்ராப்ளம் வரும், அண்ட் எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப் சேர்ந்து ப்ராப்ளம் வரும். ஸோ அதே மாதிரி பெர்முட்டேஷன் காம்பினேஷனில் பெர்முட்டேஷன் தனியாக, காம்பினேஷன் தனியாக. ஸோ இது எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். ஸோ அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் எஸ்எஸ்சி பேஸ்டு கொஸ்டின் அண்ட் பேங்கிங் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ வரைக்கும் நம்ம இதில் வந்து பேங்கிங் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கும், எஸ்எஸ்சி பேஸ்டு கொஸ்டின்ஸ் இன்னும் நம்ம எடுக்கலை. ஸோ அதுவும் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ எஸ்எஸ்சி பேஸ்டு கொஸ்டின்னா வேறு ஒன்றும் இல்லை, பேங்கிங் பேஸ்டு கொஸ்டின் அப்படின்றது வந்து ஒரு 2 ஈக்குவேஷன் கொடுத்து அந்த 2 ஈக்குவேஷனுடைய ரூட்ஸை கம்பேர் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ரூட்டோடைய செகண்ட் ரூட் பெருசாக இருக்கும் சிறுசாக இருக்கும் அப்படின்றத கம்பேர் பண்ணுங்கன்னு இருப்பாங்க. பட் எஸ்எஸ்சி பேஸ்டு கொஸ்டினில் வந்து கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கொஸ்டின் கொடுத்து ஒன் ஆஃப் த ரூட் இது, அனதர் ரூட் என்ன, இப்போ 2 ரூட் இது அப்படின்னா 2 ரூட்டோட ப்ராடக்ட் என்னவாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பேங்கிங் என்னவோ அதே தான், ரூட் கண்டுபிடிக்கிறது எல்லாமே சேம் கான்செப்ட் தான், பட் கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் டிஃபராக இருக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு கிடச்சிரும், வந்துடும். ஸோ அதே மாதிரி 2 டைமென்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைமென்ஷனுக்கு கீழே 8 டாபிக்ஸ் இருக்குது, 3 டைமென்ஷனுக்கு கீழே 8 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே டாபிக் வைஸ் உங்களுக்கு புரிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம முடிக்க வேண்டியது இது மட்டும்தான், இந்த 8 டாபிக்ஸ் அண்ட் இந்த 8 டாபிக்ஸ் அட்வான்ஸ் மேக்ஸில். மற்ற எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ பெய்டு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி? பெய்டு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு அவங்களுக்கும் மார்க் டெஸ்ட் இருக்கும். ஸோ ஏன்னா மார்க் டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டேன். பட் பெய்டு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு மார்க் டெஸ்ட் எவ்ரிடே இருக்கும், டெய்லி மார்க் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ டாபிக் வைஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு. ஸோ மார்னிங் 10 AM ஃப்ரம் டியூஸ்டே. ஸோ இந்த மார்க் டெஸ்ட் எப்போ அப்படின்னா ஃப்ரம் டியூஸ்டேலேருந்து, ஃப்ரம் டியூஸ்டேலேருந்து உங்களுக்கு மார்க் டெஸ்ட் வந்துடும். டெய்லி மார்னிங் 10 AM உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு டாபிக் வைஸ் இருக்கும், விச் மீன்ஸ் இப்போ நம்ம அட்வான்ஸ் மேக்ஸ் முடிச்சிட்டோம். ஸோ அப்போ அட்வான்ஸ் மேக்ஸ் முடித்ததுனால உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ டியூஸ்டே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூஸ்டே வந்து யூனிட் டிஜிட்டில் நம்பர்ஸ் வச்சதில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கான யூனிட் டிஜிட்லேருந்து மார்க் டெஸ்ட் இருக்கும். சென் அந்த யூனிட் டிஜிட்லேருந்து நம்ம டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து, அதாவது நம்ம என்ன கிளாஸ் எடுத்திருக்கோமோ, ஸோ கிளாஸ் போட்டிருப்போம், யூனிட் டிஜிட்டுக்கு கிளாஸ் எடுத்திருப்போம், அந்த கிளாஸில் என்ன கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணோமோ அதே கொஸ்டின் மார்க் டெஸ்ட்டில் இருக்காது. ஸோ உங்களுக்கு மார்க் டெஸ்ட் புதுசாக தான் இருக்கும், வேறு ஒரு மார்க் டெஸ்ட் இருக்கும். ஸோ அப்போ வேறு ஒரு புது கொஸ்டின் எடுத்து உங்களுக்கு டியூஸ்டே வந்து யூனிட் டிஜிட்லேருந்து மார்க் டெஸ்ட் இருக்கும், விச் மீன்ஸ் வந்து எத்தனை கொஸ்டின்ஸ் அப்படின்றத வந்து நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பட் மார்க் டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும் டாபிக் வைஸ். ஸோ டியூஸ்டே நீங்கள் என்ன மார்க் டெஸ்ட் எழுதுறீங்களோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வெட்னஸ்டே உங்களுக்கு வரும். ஓகேவா? இப்போ டியூஸ்டே நீங்கள் யூனிட் டிஜிட்லேருந்து மார்க் டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா வெட்னஸ்டே வந்து யூனிட் டிஜிட்டோடைய மார்க் டெஸ்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸ்ப்ளனேஷனும் நான் வீடியோவாகவே உங்களுக்கு கொடுத்துருவேன், அது நம்ம ஆப்பில் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் டெய்லி மார்க் டெஸ்ட் எழுதுவீங்க. ஆக்சுவலாக டெய்லி மார்க் டெஸ்ட் எழுதணும். ஸோ டெய்லி மார்க் டெஸ்ட் எழுதுனா தான் நம்மளால் ஏர் 1 ஏர் 2 ஏர் 10க்குள்ளே வர முடியும். ஓகேவா? ஸோ அதனால் டெய்லி மார்க் டெஸ்ட் எழுதுங்க. மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் அவைலபிள் இருக்குது. ஓகே, கொஸ்டின்ஸ் நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் கணக்கில் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இப்போ டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல் மார்க் டெஸ்ட், ஓவரால் மார்க் டெஸ்ட். ஓவரால் மார்க் டெஸ்ட் அப்படின்றது எல்லா டாப்பிக்கும் கம்பைன் பண்ணி கொஸ்டின் எப்படி நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமில் எக்ஸாம் ஹாலில் எப்படி உட்காருவீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். விச் மீன்ஸ் அங்கே கேட்குற கொஸ்டின் மாதிரியே ஷஃபில் பண்ணி ஆவரேஜ், அல்ஜிப்ரா, அரித்தமெட்டிக் அண்ட் அட்வான்ஸ் மேக்ஸ் ரெண்டையுமே கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஒரு 50 கொஸ்டின்ஸ் ஆர் வந்து 25 கொஸ்டின் ஆர் 50 கொஸ்டின் இந்த மாதிரி ஓவரால் மார்க் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதுவும் இப்போ டே 1 ஒரு ஓவரால் மார்க் டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா டே 2ல் வந்து அந்த மார்க் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா நம்ம டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட் முடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஃபுல் சிலபஸ் முடிச்சிருவோம். ஓகேவா? ஏன்னா ஓவராலாக நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 to 50 டாபிக்ஸ் இருக்கும். ஸோ 50 டாபிக்ஸை நம்ம கவர் பண்ணும்போது அந்த டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட் நம்ம முடிச்சிருப்போம். ஸோ அதனால் அதுக்கப்புறம் ஓவரால் நம்ம பெய்டு கோர்ஸில் வந்து நம்ம ஓவரால் மார்க் டெஸ்ட் மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஆல்ரெடி கோர்ஸ் உள்ளே இருக்கும். ஓகேவா? எல்லா டாப்பிக்கும் கிளாஸ் எடுத்து அந்த கோர்ஸ் உள்ளே இருக்கும். தென் டெய்லி நம்ம கோர்ஸும் நீங்கள் பார்ப்பீங்க. கோர்ஸ் பார்த்ததுக்கப்புறம் அதுக்கான மார்க் டெஸ்ட்டும் நீங்கள் பண்ணுவீங்க. விச் மீன்ஸ் இப்போ நம்ம ஆப் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ்னு இருக்கும். ஸோ ஆவரேஜ்குள்ளே ஆவரேஜ் இன்ட்ரோடக்ஷன், ஆவரேஜ் 1, ஆவரேஜ் 2, ஆவரேஜ் 3ன்னு ஆவரேஜில் எத்தனை கிளாஸ் இருக்கோ அத்தனை கிளாஸ் இருக்கும். 13 கிளாஸ் அப்படின்னா அப்போ ஆவரேஜில் 13 கிளாஸ்னால் அதுக்கு கீழே வந்து மார்க் டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த மார்க் டெஸ்ட்டுக்கான ஃபோல்டரில் ஆவரேஜுக்கான மார்க் டெஸ்ட் இருக்கும். ஸோ அது பெர்மனண்ட்டாக நம்ம ஆப்பில் இருக்கும்.
ஸோ நீங்கள் ஆவரேஜ் சிலபஸ் இப்போ புதுசாக நீங்கள் எப்போ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாலும் நீங்கள் அந்த ஆவரேஜை முடிச்சுட்டு அந்த ஆவரேஜ் மார்க் டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அட்டன் பண்ணிட்டு அது வந்து டெலிட் ஆயிரும் கிடையாது, அது பில்டாக உள்ளே இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் எப்போனாலும் அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த ஓவரால் மார்க் டெஸ்ட் எழுதுறீங்களே, அந்த ஓவரால் மார்க் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா Day 1 Day 2ன்னு இருக்கும். Day 2 ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பேன். Day 1 டேட்டு ப்ராக்கெட்டில் டேட் இருக்கும், இங்கே Day 1 இருக்கும். ஸோ நீங்கள் டேட்டு போடலாமா வேணாமான்றதை நான் கொஞ்சம் யோசிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து பர்டிகுலர் டேட் இருக்கும். ஸோ டேட்டு கூட போட வேணாம்னு பார்க்குறேன். அதை நம்ம போடும்போது பார்த்துக்கலாம். ஸோ ஓவரால் மார்க் ஷீட் போடும்போது Day 1 விச் மீன்ஸ் இப்போ இன்றைக்கி நீ ஒருத்தர் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி படிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு Day 1 அந்த டேட் ஓகே. பட் ஒரு 1 மந்த் கழிச்சு யாராச்சும் ஒருத்தங்க அந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணால் அவங்களுக்கு அந்த டேட் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணலாம்னா Day 1லேருந்து வரலாம். ஸோ மார்க் டெஸ்ட் எழுதினதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ நீங்கள் மார்க் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்துட்டு மார்க் டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு யூஸ் கிடையாது. ஸோ அதனால் மார்க் டெஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ நம்ம கிளாஸஸ்லேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. ஓகேவா? கிளாஸஸ்லேயுமே வந்து மேக்ஸிமம் கொஸ்டின் தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ மேக்ஸிமம் டைமிங்கில் தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் இன்னும் நம்ம கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ புதுசாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள், கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கூட வாங்கிக்கோங்க. ஓகேவா? இது வரைக்கும் நான் சொன்னது வந்து பெய்டு கோர்ஸ் வாங்கினவங்களுக்கு இது எல்லாமே. ஓகேவா? நான் வந்து யூடியூப்பில் வந்து ஒரு மார்க் டெஸ்ட் தான் வைக்கிறீங்க, பெய்டு கோர்ஸில் வந்து டெய்லி மார்க் டெஸ்ட் வைக்கிறீங்க அப்படின்னா சம் அமௌண்ட் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் நம்ம கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. அண்டு நம்ம கோர்ஸோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னா கம்ப்ளீட் மேக்ஸ் மட்டும் விச் மீன்ஸ் அரித்தமெட்டிக் அண்ட் அட்வான்ஸ் மேக்ஸ் மட்டும் உள்ளது வந்து 555 555 ருபீஸ் தான். ஓகேவா? 555 ருபீஸ் ஃபார் 2 years. இப்போதைக்கு 2 years இருக்குது. மேபி இது இன் ஃபியூச்சர் 1 year மாறலாம். ஸோ இப்போ நம்ம 2 years கொடுத்துட்ருக்கோம். ஸோ 2 yearsக்கு நீங்கள் 555 ருபீஸ் மட்டும் பே பண்ணால் போதுமானது. 555 ருபீஸ். ஏன் 555 ருபீஸ் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம கோர்ஸ் வந்து 1500 இருந்தது. ஏன் 1500 இருந்ததுன்னா அப்போ வந்து GBBS பாலிசின்னு ஒரு பாலிசி இருந்தது. நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். GBPS பாலிசி. ஸோ GBPS பாலிசி படி நம்ம ப்ளே ஸ்டோரில் நம்ம ஆப் இருக்கிறதுனால கூகுளுக்கு நம்ம 30% வந்து நம்ம கமிஷனாக கொடுக்கணும். ஸோ நம்ம ஒரு கோர்ஸை வந்து ஒரு 100 ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்னா அதில் 30 ரூபா வந்து கூகுள் எடுத்துப்பாங்க. தென் அதுக்கப்புறம் நம்ம கோர்ஸ் வந்து நம்ம இது பண்ணல, நம்ம ஒருத்தர்கிட்ட கோர்ஸை வந்து டெவலப் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்கோம். அப்போ அந்த கோர்ஸ் டெவலப்பர் வந்து ஒரு 10 to 15% அவங்க எடுத்துப்பாங்க. இது போக நம்ம டேக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஜிஎஸ்டி இருக்குது. ஸோ இது எல்லாமே வச்சு பார்த்தோம் அப்படின்னா இப்போ 100 ருபீஸ்க்கு நீங்கள் ஒரு கோர்ஸ் விற்கிறீங்க அப்படின்னா நம்ம கைக்கு வர்றது 40 ருபீஸ் டு 40 to 35 to 45 ருபீஸ் இந்த ரேஞ்சு தான் நமக்கு அமௌண்ட் வரும். இது GBBS பாலிசி இருந்தப்போ இருந்தது. அண்ட் ஒன் மோர் திங், GBBS பாலிசியில் எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து January 1 ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட், அந்த கோர்ஸுக்கான அமௌண்ட் நமக்கு வர்றது எப்போ வரும் அப்படின்னா February 20 வரும். விச் மீன்ஸ் ஆஃப்டர் 50 days தான் வரும். ஆஃப்டர் 50 daysக்கு அப்புறம் வரும். ஸோ அந்த GBBS பாலிசி இதெல்லாம் இருந்ததுனால நம்ம கோர்ஸ் ப்ரைஸ் ஹைக்காக வச்சுருந்தோம். பட் இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ நம்ம வந்து APK மாடலில் இருக்கும். அந்த இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ APK மாடியூல் அப்படின்றதுனால நமக்கு அந்தளவுக்கு கமிஷன் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நமக்கு 555 ருபீஸ்க்கு நம்ம ஓகே அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ அதை ஃப்ரீயாகவே பண்ணலாம் அப்படின்பாங்க. பட் நம்ம கோர்ஸ் இதெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம எலக்ட்ரிசிட்டி பில் எல்லாமே இருக்குது. ஸோ இது ஒரு இதுதான். ஓகேவா? ஸோ அதனால் வந்து நம்ம 555 ருபீஸ் மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்குது, அது வந்து 777. ஸோ கம்ப்ளீட் கோர்ஸ் வந்து 777. அதில் வந்து அரித்தமெட்டிக், அட்வான்ஸ் மேக்ஸ் அண்டு ரீசனிங் எல்லாமே சேர்ந்துருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் அதுலேயும் அட்வான்ஸ் மேக்ஸ் கம்ப்ளீட்டாக ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? அட்வான்ஸ் மேக்ஸ் முடிச்சிட்டோம். ஸோ அரித்தமெட்டிக்கில் கான்செப்ட் மட்டும் முடிச்சிருக்கோம். ரீசனிங் ஒன்றும் நம்ம தொடவே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் கம்ப்ளீட் மேக்ஸ் இப்போதைக்கு போகாதீங்க. நான் அதை ஆஸ் சூன் அஸ் முடிச்சுட்டு சொல்கிறேன். ஏன்னா முடிச்சிட்டோம், ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து குயிக்காக முடிக்கணும் அப்படின்னு. ஸோ நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நான் அவ்வளோ சீக்கிரம் கோர்ஸ் முடிச்சிடறேன். முடிச்சதுக்கப்புறம் நான் இன்டிமேட் பண்ணிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பட் கம்ப்ளீட் மேக்ஸ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு வெரி சூன். ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து அட்வான்ஸ் மேக்ஸ் முடிச்சிட்டோம். அரித்தமெட்டிக் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா டாபிக் கொஸ்டின் மட்டும்தான் இருக்கும். ஸோ கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப இது இல்லை. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு டாபிக் கூட முடிக்கலாம். ஸோ டோட்டலாக 24 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ 24 டாபிக்ஸில் வந்து குயிக் மேக்ஸ் விட்டுருங்க.
டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், டேட்டா அனாலிசிஸ், டேட்டா சஃபிஷியன் விட்ருங்க. அப்போ 4 டாபிக்ஸ் விட்ருங்க. ஆவரேஜ் ஆல்ரெடி முடிச்சிட்டோம். அப்போ 5 டாபிக்ஸ் விட்ருங்க. மிச்சம் 19 டாபிக்ஸ் தான் இருக்குது. ஸோ 19 டாபிக்ஸை நம்ம நல்லா பார்த்தா ஒரு 20 டேஸ்க்குள்ளே முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அது ஒரு ஃப்ளோவில் போனோம் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதை முடிச்சிடலாம். ஸோ அதனால் அது இஷ்யூ இல்லை. ஸோ இன் கம்மிங் எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேவா? ஓகே. ஸோ டுமாரோ உங்களுக்கு கிளாஸ் இருக்குமான்னு பார்த்தா, டுமாரோ உங்களுக்கு வந்து இதில் கிளாஸ் இருக்கும், யூடியூப்பில் கிளாஸ் இருக்கும். பெய்டு கோர்ஸில் உங்களுக்கு கோர்ஸ் எப்போயுமே போய்கிட்டு இருக்கும். மார்க் டெஸ்ட் வந்து ஃப்ரம் டியூஸ்டேலேருந்து இருக்கும். ஸோ பெய்டு கோர்ஸில் மார்க் டெஸ்ட் வந்து ஃப்ரம் டியூஸ்டேலேருந்து உங்களுக்கு மார்க் டெஸ்ட் வந்துடும். டாபிக் வைஸாக ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் மேக்ஸ் முடிப்போம். தென் அரித்மெட்டிக் வருவோம். ஏன் அப்படின்னா அட்வான்ஸ் மேக்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ அட்வான்ஸ் மேக்ஸ் முடித்ததுனால நீங்கள் அட்வான்ஸ் மேக்ஸை கோர்ஸை பார்த்துட்டு அதோடைய மார்க் டெஸ்ட் எழுதுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அரித்மெட்டிக் முடிக்க உங்களுக்கு அதுக்கான இது வந்துடும். ஓகேவா? ஸோ ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் வைஸ் எக்ஸாம் இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம் என்ன மார்க் டெஸ்ட் போடுறோமோ அந்த மார்க் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் மறுநாள் உங்களுக்கு நம்ம ஆப்லேயே அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.